இன்றைக்கி மதியானம் 2 மணி இருக்கும். ஆஃபீஸில் பிரியா வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. எப்பவும் வேலை முடிஞ்சதும் பிரியா அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறது தான் வழக்கம். இன்றைக்கி திடீர்னு நடுவில் கால். பிரியாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கால் அட்டன் பண்ணதும் பிரியாவோட அப்பா, என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவள் அதுக்கு பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, நீ இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு காலைல ஊருக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பிரியா கேட்குறான். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒன்று பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்க. அவங்களுக்கு எதுவும் அவசரமா, நாளைக்கே வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதான். பொண்ணு பார்க்கவா? இப்போ என்னப்பா அவசரம் அப்படின்னு பிரியா கேட்குறான். அவங்க அப்பா, அதெல்லாம் இங்கே வந்து பேசிக்கலாமா, இங்கே கிளம்பி வா, இங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு பிரியாவோட அப்பா சொல்கிறாரு. கால் கட் பண்ண கையோட பிரியா கௌதம்க்கு கால் அடிக்கிறான். கௌதம் பிரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எவ்வளோ க்ளோஸ்னா, 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு, ஒரே ஸ்கூல், ஒரே டியூஷன், ஒரே காலேஜ். இப்போ ஆஃபீஸ் மட்டும்தான் வேறு வேறு, அதுவும் பெரிய தூரம்லாம் இல்லை. கௌதம்க்கு கால் அடிச்சு பிரியா, ஏய் நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே கௌதம், ஊருக்கா? ஏன், என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறான். நான் இன்றைக்கி போகிறேன், நீ வரையா அப்படின்னு கேட்குறான். நான் எல்லாம் ஒன்றும் வரல, நீ ஏன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கௌதம் கால் கட் பண்ணுறான். உடனே பிரியாவுக்கு கோவம் வந்துச்சு. திருப்பி கால் அடிக்கிறதுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள கௌதம் கிட்ட வந்து மெசேஜ், நானும் வரேன், எனக்கும் சேர்த்து டிக்கெட் போடு. மெசேஜ் பார்த்துட்டு பிரியாவுக்கு ஒரே சிரிப்பு. இது அப்போவே சொன்னா என்ன, டிக்கெட் அனுப்புகிறேன் வந்து சேரு அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன். 2 பேரும் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணுறாங்க. பஸ்ஸுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, இங்கேயே வெயிட் பண்ண, நான் போய் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு கிளம்புறான். கொஞ்ச நேரத்தில் பஸ் வருது. 2 பேரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பேக்கெல்லாம் வச்சு செட்டில் ஆனதுக்கப்புறமா பிரியா கௌதம் திரும்பி பார்க்குறா. உடனே கௌதம், என்னை முறைக்கிற அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன், நீ எதுக்கு கூட வந்து உட்காந்துருக்க அப்படின்னு பிரியா கேட்குறான். என் தலையெழுத்து வேற என்ன அப்படின்னு கௌதம் சொல்கிறான். இது இருக்கட்டும், நான் எதுக்கு ஊருக்கு போகிறேன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு பிரியா கேட்குறான். அதுக்கு கௌதம், எனக்கு எதுக்குப்பா, நான் கேட்பேன், அப்புறம் நீ என்னை சுத்தல விடுவ, எனக்கு தேவையா, அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்லை. ஆமாம் சார், சரிதான், உங்களுக்கு எப்போ டைம் இருந்திருக்கு அப்படின்னு பிரியா சலிச்சுக்கிறா. உடனே கௌதம், ஏய் கோச்சுக்காத, சும்மா சொன்னேன், சொல்லு என்னாச்சு, ஏன் திடீர்னு ஊருக்கு போகிற? ஒன்றுமே பதில் பேசாமல் வரா பிரியா. அது கௌதம், என்ன இப்போ, சாரி சொல்லு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரியா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறான். சந்தோஷமான விஷயமா, என்னது அப்படின்னு கௌதம் கேட்குறான். என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு பிரியா சொல்கிறான். பொண்ணு பார்க்கவா? இல்லை நீ பொண்ணு தானான்னு பார்க்கவா அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறான் கௌதம். உடனே பிரியா திருப்பி கோவப்பட்டு மூஞ்சி திருப்பிக்கிறான். சரி உண்மையை சொல்லு, நம்ம எதுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு கௌதம் கேட்குறான். உண்மையாக தான், என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அப்பா உடனே கிளம்பி வர சொன்னார், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பிரியா சொல்கிறான். அவ்வளோ நேரம் விடாமல் சிரித்து கலாய்ச்சிருந்த கௌதம் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டான். வார்த்தையே வரல, அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு வந்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே வந்தாங்க. சைலன்ஸை பிரேக் பண்ண பிரியா கௌதமை பார்த்து, கௌதம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அதை கேட்டதும் கௌதம்க்கு பேச்சே விடலை. ஒரு நிமிஷம் கனவு மாதிரி இருந்தது. அந்த ஏசி பஸ்லேயும் வேர்த்து கொட்டிடுச்சு. ஒரு நிமிஷம் சுயநினைவுக்கு திரும்பின கௌதம் அவன் பர்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து ஒரு லெட்டர் எடுத்து பிரியாட்ட கொடுத்தான். பிரியாவுக்கு ஒரே அதிசயம். அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி படித்தா அதில் வெறும் பிரியா ஐ லவ் யூ மட்டும் இருந்தது. பிரியாவுக்கு செம்ம சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் திடீர்னு ஒரு சந்தேகம், என்னடா ரெடிமேடாக லெட்டர் வச்சுருக்க அப்படின்னு கண்ணில் தண்ணியோட சிரிச்சுட்டே கௌதம்கிட்ட கேட்டான். அதுக்கு கௌதம், பிரியா இந்த லெட்டர் நான் உனக்கு 10th ஸ்டாண்டர்ட் லீவ்ல எழுதினது அப்படின்னு சொன்னான். நானும் அதை எப்படியாவது உன்கிட்ட கொடுத்துடலான்னு டெய்லி என் கூடவே வச்சு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் அது கொடுக்குற தைரியம் எனக்கு வரவே இல்லை. எங்கே நீ என் மேலே கோவப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லாமல் போயிடுமோ நான் ரொம்ப பயந்துட்டேன். அட பாவி, அப்போ 8 வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கியா, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு அப்படின்னு பிரியா பேச அவளை பேச விடாமல் முத்தமிட்டு தன் காதலை வெளிப்படுத்தினான் கௌதம்.